ஓகே, வேற யார் கமெண்ட் இருந்துச்சு? சாங் தான் சார் வந்துச்சு. ட்ரை பண்ணாரு. சாப்பிட்டீங்களா? நான் கோட் ஷூட் போட்டுருக்கேன், அவங்க சாரி கட்டிடுறாங்க, மேட் ஃபார் ஈச் அதர் பேசலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். இப்போ பெரும்பாலும் நீங்கள் இருக்க எல்லா ரூமுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லேயும் இருப்போம், துரும்புலையும் இருப்போம். நான் அதுவும் அசிங்கமாக கேட்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னாச்சு? அவ்வளோதான் லிமிட்டு. இப்போ என் கண்ணை பார்த்து அவரே என் பாட்டு பாடணும். தெரியலையே, ஒவ்வொரு பொண்ணை பார்த்து பாடி தான் தெரிஞ்சிருக்கேன். எல்லா பொண்ணையில பார்த்து அவங்களோட செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். ஆனா இவர் ஸ்பெசிஃபிக்கா இவ்ளோ பேருக்கு பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். இல்லை, எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணேன். என்ன எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணீங்களா? பார்த்தவங்கள பிடிக்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பண்ணதுக்கு ஒரு டேர்மாக வைக்கணும்னா அது பேர் ஈவ்டிசி. அவரு என்ன ஏதோ பாட்டு பண்ணாரு, நான் அது கவனிக்கவே இல்ல. என்ன பாட்டு பண்ண? அது கேட்டு நீங்க என்னடா பண்ண போறீங்க இப்ப? தெரியலையே, ஒவ்வொரு பொண்ணை பார்த்து பாடி தான் தெரிஞ்சிருக்கேன். எல்லா பொண்ணையில பார்த்து பாருங்க. எனக்கு எரிச்சல் வருது. இவனை நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். நான் மேக்கப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவர் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றாரு. நான் என்ன comment அதுக்கு பண்ணாரு? பெருசா எதுக்கு எடுத்துக்கல. அழகுன்னு கேட்டேன். குருவி கட்டும் கூடு, நீ ஒரு பாடு. மேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது நீங்க சொல்ல தேவையில்ல. அது நான் மேக்கப் பண்றதுக்கு நீங்க எதுக்கு சொல்லணும்? இந்த கிழட்டு பையில வீடியோ போட சொன்னா இந்த பொம்பளைய போட்டு போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன்லயே போட்டோ எடுத்துட்டாங்க. நீங்க அழகா இருக்கீங்கலாம் பார்க்கல. யார் அவங்க முன்னாடி இப்படி நடந்தாலும் யாரா அவங்க லூஸ் இப்படி பார்ப்பாங்க. வேற யாருக்கெல்லாம் கமெண்ட் கையை பிடிச்சிட்டாங்க, அது பார்க்கக்கூடாது. அவங்க கூட வந்த ஃப்ரெண்டை வச்சுட்டு சோ நீங்க ரெண்டு பேர் கப்பிள்ஸா கரெக்டா மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? கப்பிள்ஸ் மாதிரி இருக்கீங்க. என்னடா சொல்லி வச்சு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படி ஒரு ஸ்மைல்ல சொல்லிட்டோம். பிரச்சனை பண்ணானா பண்ண முடியுமா, பண்ண விட்டுருவோமா? ஓகே, வேற யார் கமெண்ட் இருந்துச்சு? பேசாமே இருக்க மாட்டியாடா? என்ன சாங் பண்ணீங்க? அதான் சொல்றேனே, எல்லாரும் பார்த்து எல்லா அவர் எல்லாரையுமே கமெண்ட் பண்ணாருன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. அப்புறம் சேர் போட்டு உட்கார வந்தேன். அப்போ இங்க உட்காருங்க அப்படின்ட்டு கேர் டேக் பண்ணேன். அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருக்கு. வேற யார் கமெண்ட் இருந்துச்சு? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. கொஞ்சம் லாஸ்டா வந்தமோ அர்ஜென்ட்டா உள்ள ரூம்குள்ள என்ட்ரானதுமே வாமா துரையம்மான்னாரு. சரி, இதுக்காகவே ஒன்னு அடிக்கணும்டா. வேற யாரையோ சொல்றாருன்னு பார்த்தா நான் தான் என்ட்ரானேன். என்னதான் சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்க மேலயும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாரு. லிட்டரலி எனக்கு அவரை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருந்துச்சுங்க சார். போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தானா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா எனக்கு இப்போ ஃபீட்ல சொன்னாப்ல, நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா? டைரக்ஷன் டீம்ல கூட ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி கமெண்ட் தான் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சிடலாடா, திருட்டு பயல. அந்த பொண்ணு வர சொல்லுங்க. நீங்க ஆக்சுவலி டைரக்ஷன் டீம்ல இருக்கீங்களா? உங்க பேரு ரித்திகா. ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். அது ரொம்ப ரித்திகா. ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு பண்ணாரு? வாய் ஏன் எதுக்காக பாட்டெல்லாம் பாடல. ஆக்சுவலா அவரு ட்ரை பண்ணாரு. அண்ணா பெண்களுக்காக ஏனா நீங்க இவ்வளவு தான் கஷ்டப்படுறீங்க. சாப்பிட்டீங்களா, போயிட்டு வரும்போதெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தாரு. எல்லார்கிட்டயும் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஒரு கேர்ல கேக்குறீங்க போல அப்படின்னு நினைச்சு நான் பதில் சொன்னேன். இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா அது கொஞ்சம் பார்க்க நல்லா இல்ல. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஆக்சுவலா நான் உள்ள போகும்போது நிறைய கண்டென்ட் பேசும்போது நிறைய பேர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணாங்க தான், இல்லன்னு சொல்லல. குருஜி, நான் சங்கீதம் கத்துக்கணும். ஆனா இவர் ஸ்பெசிஃபிக்கா இவ்ளோ பேருக்கு பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு இதெல்லாம்? ஆக்சுவலா நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஓகே நீங்க உங்களோட பிஹேவியர்ல ஒன்னு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. நானும் ஃபன்னா தான் போச்சு. இவ்வளவு பேர்ட்ட இது பண்ணிருக்கீங்களே. அவங்க அந்த நேரத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணலையே, செக்யூரா தான் ஃபீல் பண்ணிருந்தாங்க. என்ஜாய் தானே பண்ணாங்க. எதுக்கு இந்த அவார்டு? பொம்பளை சோக்கு அவார்டு உங்களுக்கு. பெஸ்ட் பொம்பளா சோப்பு அவார்ட் கோஸ் டு. நீங்க இதை எப்படி ப்ரோ ஜஸ்டிஃபை பண்றீங்க? இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச. இப்போ பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லா ரூமுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க? தூண்லயும் இருப்போம், துரும்புலயும் இருப்போம். ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை பண்ணி பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு. ஆமா, ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? பிரதர், நான் அதுவும் அசிங்கமா கேட்கக்கூடாதுன்னு பாக்குறேன். நான் உங்கள்ட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். என்னாச்சு? அவ்வளவுதான் லிமிட். என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் கேரக்டர்? நான் கைத்தட்ட எல்லாம் சேர்த்து சொல்றேன். இது ரொம்ப சீப் பிஹேவியர். கேட்டா ஜோக்னு சொல்லணும். லூஸ் பிளைண்ட் பிரெயின் ஒரு இல்ல உள்ள. நான் உன் தங்கச்சி இப்படி இருந்தா கைத்தட்ட சும்மா ஓடிங்களா என்ன? கிடையாது, கோவம் தான் வரும். அப்ப இவங்கன்னா மூடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எவ்வளவு பேர்ட்ட இந்த கமெண்ட் போச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் அமைதியா இருந்தேன் நான். மாமள மாதிரி ஆம் சேர்த்துட்டு வரு. அக்காளி சூப்பர்ரா. நானும் சரி நீங்க பண்ணதுக்கு ரெக்ரெட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு ரெக்ரெட் இல்ல. இவரை எவ்வளவு சொன்னாலும் சும்மா தூணில் இருப்பான், துருமுல இருப்பான். என்ன இது?
செக்யூர்டா தானே ஃபீல் பண்ணாங்க, என்ன இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணாங்க என்கிட்ட அப்போ எக்ஸ்போஸ் பண்ணலையேன்றாரு. இதை போய் உங்க வீட்ல இருக்க அப்பாட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நான் எல்லா பொண்ணை பார்த்து பாடினேன், உங்க அப்பா வந்து ஓகேன்னு சொல்லிட்டா நான் ஓகே. அப்படி ஒரு வேலை நம்ம குடும்பத்துக்கு நான் வந்து ரூம்ல இருந்தேன். என்னப்பா ரெடியா ரெக்கார்ட் பண்ணிக்க. இப்ப என்ன அவர் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் சரி பார்க்காத மாதிரி அப்படி இல்ல யார சொல்றீங்க நீங்க? அது யாருப்பா? அவர்தான் முதல்ல. வணக்கம் தம்பி. எனக்கு வந்து இப்போ நடந்தது, ரூம்ல நடந்தது. ஒரு நிமிஷம் வீடியோ மாறி எதுவும் வந்துட்டேனா? இல்ல நான் இல்லைங்க. பூமர் அங்கிள்ஸ்லாம் சில நேரம் ஒரு ஹோல்சமாவும் இருக்கிறானுங்க. ஓ நீங்க சொல்றது வேறயா? ஆமா வேற. ஏய் இந்த பொண்ணு நம்ம தெருவுல தயிர் வித்தவடா. ரூம்ல நான் இருந்தேங்க சார். அப்ப வந்து அவர் வந்து என்ன பார்த்தாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுவுமே சொல்ல வரல. அவர் என்ன பார்த்து பாட்டு பாடினாரு. அவர் வந்து என் பின்னாடி பாடுறதுக்குள்ள இப்ப ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து அவர் பாட முடியுமா? வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. யாருமா பாடுனது? போட்டிருக்காரு. ஏதாவது ஒண்ணு புதுசு புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப என் கண்ணை பார்த்து அவரே என் பாட்டு பாடணும். கியூட்னஸ் ஓவர் கியூட்டாக இருப்பதாக உணர்கிறார். என்னப்பா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது? இல்ல எல்லாரையும் அப்ரோச் பண்ண. இங்க பாரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காத. என்ன எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணீங்களா? பார்த்தவங்கள பிடிக்க சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஆறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். நான் போற பார்த்துட்டு நீங்க பாட்டு பாடுனீங்க. இப்ப ஏன் முன்னாடி என் கண்ணை பார்த்து நீங்க அந்த பாட்டு பாடுங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? அதே சாங் தான் வேணுமா? அதே சாங் தான் வேணும். அப்பதானே தெரியும் நீங்க என்ன சாங் பாடுனீங்கன்னா. அப்பதானே தெரியும். ஒரு ஷோக்கு வரும்போது ஆன்சர்லாம் போடக்கூடாது. இல்ல இல்ல இப்ப புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்ல நீங்க பாடின பாட்டே பாடுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. போகாதே போகாதே நீ பிரிந்தால். ஏய் நான் செத்துறேன்டா. கண்ணை பார்த்து அவங்கள பார்த்து பாட சொல்ற. கண்ணை மூடிட்டுலாம் பாடிட்டு இருக்க நீ. வேற சாங் என்ன பண்ணலாம்? இவரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. நான் கோட் ஷூட் போட்டுருக்கேன், அவங்க சாரி கட்டிடுறாங்க. மேட் ஃபார் ஈச் அதர் பேசலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம்னு இருந்தேன். அப்படி ஒரு அழகு. சரி ஓகே இப்ப பேசுங்க, பாடுங்க. என் கண்ணை பார்த்து பாடுங்க. ஆளலாமா சாவலாமான்னு பாடு, அதான் கரெக்டா இருக்கும். இப்போ உண்மையிலே இவர் இங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் தான் ரியாக்ட் பண்ணாப்ல, வேற யார்ட்ட ரியாக்ட் பண்ணிருக்கு? அவங்களுக்கு ஆக்சுவலி நான் யாருன்னு தெரியாது. சரி அப்புறம் என்ன புடிப்பா? நான் மிரர் கிட்ட இருக்கேன், இவன் பேர் சொல்லி கூப்பிடுறா ஒரு 2 times ஜெனி ஜெனின்னு. என்ன எதுவுமே தெரியாம நான் ஒப்படியாங்கற. மச்சான் இவன் ஜெனி இல்லடா, என்ன பிடிச்ச சனிடா. ஏண்டா இதென்ன கரக அது இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லி. செத்த நேரம் இருடா, அப்பெல்லாம் கேட்டாலே டயர்ட் ஆகுதுடா. இன்னொன்னு இது தமிழா மேடையில் நடந்தது எனக்கு ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றேன். அதை இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது. ஆக்சுவலா இப்போ நீங்க பண்ணதுக்கு ஒரு டேர்மா வைக்கணும்னா அது பேர் ஈவ் டீசிங். இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு. இப்படி ஒரு ஈவ் டீசிங் பண்ண மேடை வந்து தமிழா அமைஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவமானப்படுறேன். இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? இல்ல நான் விளையாட்டா நினைச்சது இவ்வளவு சீரியஸாக நான் எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் சாரி. ஆக்சுவலா இப்போ அவர் வந்து அப்பாலஜைஸ் பண்றாரு. அவரோட அப்பாலஜியே எனக்கு தேவையில்லை சார். அவர் ஃபேஸே எனக்கு பார்க்க பிடிக்கல, அதுதான் உண்மை. என்ன போனீங்க? என்ன நான் என்ன பண்ணணும்? என்ன மேட்டர் வேணும்? பயப்படணுமா? அவர் சாரி கேட்டுட்டாரு, அந்த அப்பாலஜி எடுத்துக்க விருப்பம் இல்ல, மனசு இல்ல. அவங்க நான் ஏன் உட்கார சொன்னதுன்னு வேற ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா நான் அது அவங்களுக்காக செஞ்சதே கிடையாது. நீங்க ஒரு தப்பு பண்ணீங்க, அது சாரி கேட்டீங்க. இப்போ நான் அவங்களுக்காக பண்ணலன்னு திருப்பி அதை நியாயப்படுத்துறீங்க. கையில மாட்டின கீழே அப்படி ஒரு தப்பை நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம்னா நான் அதை தப்புன்னு உணர்ந்துட்டேன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க மனம் வந்து கேட்கவே இல்லை. ஷோக்கா கேக்குறீங்க. ஷோக்காகலாம் கேட்க. நீ ஷோக்கா நான் முதல்ல நம்பினேன். டேய் தம்பி உன்னதான் நீ காமெடி பண்ணி சிரிக்கிறல, நல்லாவே இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே உங்க மனசுல நீங்க பண்ணது தப்புன்னு நினைச்சா அப்பாலஜி பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்க. மீண்டும் ஜஸ்டிஃபை பண்ண கூடாது. இவருக்கே ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோம். இவரு சொல்லிட்டு இருக்காரு நான் பண்ணது தப்பு தான். எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். Attitude status be like to all the people who said I can't do it. Umbu, catch my point? Vatta mame? Cringe.